கோவை திருப்பூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அது குறித்த தகவல்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். வணக்கம். இப்ப இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கோவை திருப்பூர் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றனர். சுமார் 15,000த்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் இந்த விசைத்தறி தொழிலை நம்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் காலவரையற்ற போராட்டத்தை கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 40 கோடிக்கும் மேல் வருவாய் இழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அரசு அழைத்து பேசும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என அறிவித்திருக்கிறார்கள். கூலி உயர்வு, ஜவுளி உற்பத்தியாளர்களை அழைத்து பேச வேண்டும், மின்கட்டண உயர்வை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது கோவை திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி த பாஸ். நம்முடைய கூலிக்கு விசை செய்யும் விசைத்தறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பூபதி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஆனால் என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க? இந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணம் என்னங்கண்ணா? இங்கே நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நியாயமான கூலி உயர்வு ஒப்பந்த வடிவில் கிடைக்கிறதில்ல. ஒப்பந்தப்படி கிடைக்கக்கூடிய கூலியுமே முறையாக வழங்காமல் குறைத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியை முழுமையாக குறைத்து ஜவுளி உற்பத்தியாளர் வழங்குறாங்க. இதனால் எங்களுக்கு அடிப்படை வருமானமே இன்றி எங்கள் விசைத்தறி தொழிலை சார்ந்த அனைவருமே ஒரு வறுமையினாலையும் சிலமைக்கு சென்று இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50,000த்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் பழைய இரும்புக்கு உடைக்கப்பட்டு ஒரு அவல நிலையில் இருக்குது. கடந்த 2024 ஜனவரி மாதம் முதலே நாங்கள் இந்த புதிய கூலி உயர்வு ஒப்பந்த வடிவில் வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள், தொழிலாளர் துணை ஆணையர்கள், மாவட்ட அமைச்சரோடு அனைவரையும் நேரிலும் சந்தித்து மனுக்கள் அளித்து பல்வேறு கட்டமாக போராட்டங்களும் கடந்த மாதங்களில் 2 பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறோம். கருப்பு கொடி கட்டிக்கிறோம். ஜவுளி உற்பத்தியாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மறுப்பதை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்திக்கிறோம். இந்த சூழ்நிலையும் இதுவரைக்கும் இன்னும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் முறையாக அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு நியாயமான கூலி உயர்வு வழங்க முன்வர மாட்டேங்கிறாங்க. எனவே எங்களுக்கு வேறு வழி இல்லாத காரணத்தினால் எங்களுடைய கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி சங்க கூட்டமைப்பின் சார்பிலே எங்கள் பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தறிகளை இன்று காலை முதல் நிறுத்தி போராடுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலையிலிருந்து எங்களுடைய விசைத்தறிகள் வேலை நிறுத்தம் செய்து தொடங்கியுள்ளது. இதனால் எத்தனை வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது? அரசுக்கும் சரி, பணியாளருக்கும் சரி, என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். மேலும் எங்களுடைய விசைத்தறிகளை உற்பத்தியாகக்கூடிய காடா துணிகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேற்பட்ட காடா மீட்டர்கள் உற்பத்தி நிறுத்தப்பட்டுகிறது. இது 25லேருந்து 30 கோடி ரூபாய் தினசரி உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து இவர்களுடைய போராட்டமானது ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூலி உயர்வை உயர்த்தி வழங்கிட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டமானது அரசு அழைத்து பேசும் வரை இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமானது நீடிக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன்.